அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான மோட்டிவேஷனல், அதாவது தன்னம்பிக்கை சார்ந்த ஒரு கதையை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஊர்ல பெரிய வியாபாரி, அவர் ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு தொழில் சார்ந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காரு. அப்படி நடத்துகின்ற போது பெரிய நஷ்டம், கோடிக்கணக்கில் அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சு. ஆனா மறுநாள் ரொம்ப விரக்தியோட அவர் வீட்டு பக்கத்துல ஒரு பூங்கா இருக்கு. ரொம்ப விரக்தியோட பூங்கால அமர்ந்துட்டு இருக்காரு. இத்தனை கூட நஷ்டம் ஆயிடுச்சு, எப்படி நம்ம மீண்டு வர்றது, இப்படி பல்வேறு விதமான எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அப்ப அந்த பூங்கால அமர்ந்துட்டு இருக்காரு, சோகத்தோடு அமர்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரியவர் அங்க உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே அவர் முகத்தை பாக்குறாரு, ரொம்ப சோகமா இருக்காருன்னு தெரியுது. அவர்கிட்ட கேக்குறாரு, என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. இவர் விஷயத்த சொல்றாரு, இத்தனை கோடி நஷ்டம் ஆயிடுச்சு, என்னால நிறுவனத்தை மீண்டும் தொடங்க முடியாத போல இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். உடனே அந்த பெரியவர் அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய அவர் ஒரு பணக்காரர், அவர் பேரை சொல்லி, நான் உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. அவர் சொல்ற ஒரு 50 கோடி எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே பெரியவர் சொல்றாரு, சரி நான் 100 கோடி உங்களுக்கு தரேன், செக்கா தரேன், சரிதான் 100 கோடி எழுதி கொடுத்துடுறேன். நீங்க கேட்டதை விட, அதாவது நீங்க தொழில் நஷ்டம் அடைந்த விட டபுள் மடங்கு நான் தருகிறேன். நீங்க வியாபாரத்தை விரக்தி, அதாவது மேற்கொண்டு செய்து ஒரு வருஷம் இதே நாளில், அடுத்த வருஷம் இதே நாளில் நீங்க திருப்பி கொடுத்துருங்க, நான் கொடுத்ததை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே சந்தோஷம். ஆஹா, நமக்கு ஒரு ஆறுதல் சொல்வது மட்டுமல்ல, பணத்தையும் தராங்களே அப்படின்ட்டு, சரி அப்படின்ட்டு அவர் ஒரு செக் ஒண்ணு தராரு 50 கோடிக்கு. அதை வாங்கிட்டு வராரு அந்த தொழிலதிபர். வாங்கிட்டு பத்திரமா பீரோல பூட்டி வச்சிடறாரு. பூட்டி வச்சுட்டு இப்போ மறுநாள் அந்த கம்பெனி அவரோட வேலை செஞ்சவங்களாம் கூப்பிடுறாரு, அந்த தொழிலாளர்கள்லாம் கூப்பிட்டு, நாம இப்போ நஷ்டம் அடைஞ்சிட்டோம், ஆனாலும் நம்ம மீண்டும் தொடங்க போறோம், எங்கெல்லாம் குறைகள் இருந்தது, எங்கெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எங்கெல்லாம் இருந்தது, அதெல்லாம் ஆலோசனை செஞ்சு தொடர்ந்து அந்த நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாரு. நடத்திட்டு வந்த பிறகு ஒரு வருஷத்துல சொன்ன மாதிரியே எத்தனை கோடி நஷ்டம் அடைஞ்சாலும் அதை விட கூடுதலாக லாபத்தோடு அந்த நிறுவனம் நடக்க ஆரம்பிச்சது. அப்ப 50 கோடி நஷ்டம்னா அவருக்கு ஒரு 60 கோடி அளவிற்கு டர்ன் ஓவர் நடந்தது. உடனே ஒரு சந்தோஷத்தோட அந்த ஒரு வருஷம் முடியுது இல்லையா, அந்த பெரியவர் பார்க்க வரலாம், அவருக்கு உண்டான செக் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அவர் வராரு. விடிய கால அதே பூங்காக்க வராரு. வருகின்ற போது ஒரு பெரியவர், அது கூட அவங்களுக்கு ஒரு பெண்மணி கூட வராங்க, ஒரு மனைவி. அப்படியே அந்த பகல் வெளிச்சம், அதாவது விடியற் காலத்து கொஞ்சம் வெளிச்சம் வர அந்த பெரியவர் தெரியல, எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு இவர் கேட்கிறார், நஷ்டம் அடைஞ்ச அந்த தொழிலதிபர் கேட்கிறார், எங்கம்மா அந்த பெரியவர் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, என்னங்க உங்களை ஏதாவது சங்கடப்படுத்திட்டாரா அவரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்லம்மா, இங்கதான போன வருஷம் இங்க உட்காந்து இருந்த, ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னாரு, அது மட்டுமல்ல ஒரு செக்கும் எழுதி கொடுத்தாரு, இன்னைக்கு நான் வளர்ந்துருக்கேன், அதனால அவரை பார்த்து திருப்பி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னாரு. அப்ப சொன்னாங்க பாரு அந்த அம்மா, இப்படித்தாங்க ஒரு அப்பப்போ பழைய செக்கெல்லாம் எடுத்து எல்லார்கிட்டையும் நான் 50 கோடி தரேன், 100 கோடி தரேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க, அவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு யோசிக்க ஆரம்பிச்சார், அடடா, ஒரு வார்த்தை, அதாவது நம்மால் முடியும் என்று முயற்சி செய்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை அவர் அன்றைக்கு உணர்ந்தார் என்பதுதான் இந்த கதை. இப்போ வாழ்வில் கஷ்டங்கள், துயரங்கள் இப்படி எல்லாம் கொண்டுதான் இருக்கும். நம்மால் முடியும் என்று நாம் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் நமக்கான நஷ்டத்திலிருந்து லாபத்தை நோக்கி நம்மால் பயணம் செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.